ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த வீக்ல ஆர்ஆர்பிஜே வரப்போகுது. எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் CB2 1க்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும். ஈவன் நம்ம தொடாம இருந்தா கூட இந்த டாபிக்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணணும். குறிப்பா சயின்ஸ்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க 100 மார்க்குக்கு டார்கெட் பண்ணிப்பாங்க. 100க்கு நான் இவ்வளவு எடுக்க போறேன் அவ்வளவு எடுக்க போறேன்னு. பட் அதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிளியர் பண்ண முடியுது கட் ஆஃப். சில பேர் என்னன்னா, ஏன் நான் சொல்றேன்னா, ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாம் கடைசி டைம்ல உட்காந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து ரெண்டோ இல்ல ஒரு கொஸ்டின் வரப்போகுது, இதுல இருந்து ஒன்னோ ரெண்டோ கொஸ்டின் வரப்போகுது. அந்த 15 கொஸ்டினை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க ஜிஏல. நான் என்ன சொல்றேன், மேக்ஸ், ரீசனிங்கு, சயின்ஸ், இதை 3 கவர் பண்ணாலே 85 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடுது. அட்லீஸ்ட் 15ல இத்தனை நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நீங்க எடுக்கிற மார்க் டெஸ்ட்ல இருக்கிற கான்செப்ட் படிச்சாலே 15க்கு 5 to 7 மார்க்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி எடுத்தனால இது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நான் போன தடவை பண்ண தப்பே அதுதான். இந்த 50 மார்க்ஸ்க்கு அதிக டைம் கொடுத்துட்டு இதுல நான் கம்மியா மார்க் வாங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை கிளீனா வச்சுக்கணும், கிளியரா இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 30க்கு 25 to 28 வாங்கலாம். ஏன்னா எல்லாமே பிவிக்யூ பேட்டர்ன்ஸ் தான், புதுசா எதுவுமே கொண்டு வரல. ரீசனிங்ல எது கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு டாபிக் வரும், அது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், இதுதான் கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்ம சொல்லுவோம். அதனால இந்த டாபிக்ல மட்டும் நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். அதர் தென் நம்ம 23 எடுக்கலாம். 25க்கு 20 to 23 ஈஸி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். 25 எடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த டாபிக்ல. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 25 தாராளமா எடுக்கலாம். அந்த 5 கொஸ்டின் தான் ஹார்டா இருந்துச்சு. இது எல்லாமே பியூக்யூ பேஸ் பண்ணி கான்செப்ட்ல நம்ம பில்ட் பண்ணா எடுக்க முடியும். அப்போ இப்போதைக்கு நான் சொன்ன கணக்குப்படி அப்ராக்சிமேட்டா நான் லெஸ்ஸர் மட்டும் எடுத்துக்கிறேன். 25, 20, 25, இது கூட நான் 20 கூட வச்சுக்கிறேன். அப்போ இதுலயே பார்த்தா உங்களுக்கு 65 மார்க் வந்துருது. இப்போ ரீசனிங்ல ஒரு 3 நான் போட்டுட்டு இங்கே ஒரு 3 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 71 மார்க் இங்கேயே உங்களுக்கு வந்துடுது அக்யூரேட்டா. நம்மளுக்கு கட் ஆஃப் 70 பிளஸ், 70 to 75 பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பாட்டு கம்மியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கட் ஆஃப் மிஸ் பண்ணிட்டோம்னா கஷ்டம். 75 பிளஸ் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. மீதி இந்த 4 கொஸ்டின் இதுல இருந்து வர்றது எல்லாமே ஹிஸ்டரியில பொறுத்த வரைக்கும் பிவிக்யூ. இதை பார்த்துக்கோங்க. இப்போ முடிஞ்ச 2024ஓட என்டிபிசி, ஜேஇ, அதுக்கப்புறம் ஏஎல்பி, இது ஹிஸ்டரியை பார்த்துக்கோங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சேம். இதெல்லாம் ஒரு ஓவராலா இதெல்லாம் பார்த்தா 75 பிளஸ் நம்மளுக்கு எடுக்க முடியும். ஆனா நம்மளுக்கு என்னென்ன டாபிக் பர்டிகுலரா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, மேக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் சேர்த்து படிங்க, ஒரே டாபிக்கா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்ஐ அண்ட் சிஐ, இந்த டாபிக்லாம் ரிப்பீட்டேட்டிவா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் பேஸ்டு சம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் கடைசி டைம்ல கவர் பண்ணணும். அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ஜீப்ரா அண்ட் டிக்னோமெட்ரி, இதை கவர் பண்ணாலே முக்காவாசி முடிஞ்சிருச்சு மேக்ஸ். 30 கொஸ்டின்ல இருந்து 20 கொஸ்டின் இந்த டாபிக் கவர் ஆயிரும். மீதி 10 கொஸ்டின்ல 5 சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பா வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா பேஸ்ல நம்ம இது பண்ணலாம். எதுக்கு ஹை ப்ரையாரிட்டி தரணும்னா மென்சுரேஷன், சிஏ அண்ட் எஸ்ஐ அண்ட் சிஐ, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் மேக்ஸ்ல. ஓகே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் ஆர்டர் கேட்பாங்க. போன தடவை கேட்டாங்க, இந்த தடவை ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் பசில்னா ஒன்றும் கிடையாது, சர்க்குலர் பேஸ்ல உட்கார்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் ரீசனிங், அதான் சிஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் ஆர் கன்க்ளூஷன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அசம்ஷன்னா நம்ம எடுக்கிற முடிவு, கன்க்ளூஷனா நம்ம கொடுக்குற தீர்வு.
இதெல்லாம் நிறைய டைப் இருக்கு. அந்த சிஆர் மட்டும் ஒரு தடவை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வீக் ஜோனா இருக்கும் நிறைய பேருக்கு. இதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு டாப்ல வந்து 10 பேர் இருக்காங்க, பாட்டம்ல இருந்து அவன் இவனுடைய பொசிஷன் வந்து 11 தான் இருக்கு, அப்ப மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. அப்ப என்னன்னா, டாப்ல 10வது இடத்துல இருக்கான், கீழ இருந்து பார்க்கும்போது 11 இடத்துல இருக்கான், அப்ப மொத்தம் எத்தனை? இதுதான் ஃபார்முலாவே. a+b-1. அதை வந்து நம்ம ஃபார்முலான்னு சொல்ல தேவையில்லை, பேசிக்கா நம்ம யோசிச்சாலே போதும். கீழ இருந்து பார்க்கும்போது 11 இருக்கான், மேல இருந்து பார்க்கும்போது 10 இருக்கான், அப்ப அவனுக்கு மேல 9 பேர் இருக்காங்க, கீழே 11 பேர் இருக்காங்க, நடுவில் அவனை மைனஸ் பண்ணிட்டா கீழே 10 பேர் இருக்காங்க, அப்ப மொத்தம் 20 பேரு. இந்த மாதிரி நம்ம ஈஸியா கால்குலேட்டிவா பண்ணலாம். ஓகே, ரீசனிங் மேக்ஸ் நம்மளோட டார்கெட். இதை பொறுத்த வரைக்கும் 55 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஓவராலா 50, 45ல இருந்து 50, இதுதான் நம்ம மைண்ட் செட்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ரீசெண்டா ஏஎல்பியோட பேட்டர்ன் கூடயும் 65 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேயே வந்துருச்சு. நம்மளுக்குலாம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லேயே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். பட் ஆனால் ஜேஇ பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா இது இன்ஜினியரிங் போஸ்டிங்னால ஜேஇக்குன்னு 30 கொஸ்டின்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. 30 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும், அப்படியுமே வராட்டி அட்லீஸ்ட் 25 ஆச்சே வரும். அதனால சயின்ஸ் நல்லா படிங்க. ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. எந்த டாபிக்ல இருந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லைட். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை பாருங்க. லைட் கான்செப்ட் ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மிரர் இமேஜ் எப்படி வரைகிறது அது தெரிஞ்சாலே இந்த டாபிக்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், அதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து ட்விங்க்லிங் ஸ்டார், இது வந்து எதோட எக்ஸாம்பிள்? அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன், இந்த மாதிரி டாபிக்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேட்டரிங் இதெல்லாம். அதுக்கப்புறம் சவுண்ட் டாபிக், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். மேக்னட்டிசத்துல ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலு, அதுக்கப்புறம் தம்ப் ரூலு, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேக்னட்டிசமும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. எல்லா பிசிக்ஸ்ல இந்த டாபிக் இதெல்லாம் நான் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். ஜஸ்ட் க்ரோ த்ரூ பண்ணுங்க போதும், அது படிச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒன்லைனர் வந்து நான் வச்சிருக்கேன் பிளேலிஸ்ட்ல 6th to 10th என்சிஆர்டி, அதுவும் கவர் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, இருக்கு. ஓகே, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 டாபிக் மஸ்ட் ரிவிஷன். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் பாண்டிங், கோவலன்ட் பாண்டா, கோவலன்ட் பாண்ட் வந்து ஏன் வீக்கா இருக்கு, ஏன் அயானிக் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இதோடைய அட்ராக்ஷன் வந்து வீக்கா இருக்கனாலதான் கோவலன்ட் பாண்ட் வந்து வீக்கா இருக்கு. இதுதான் ஆன்சர் அதுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் தான் லாஸ்ட் டைம்ல கேட்டாங்க. அயானிக் பாண்ட் வந்து ஐ மெல்டிங் பாயிண்ட், ஐ பாயிலிங் பாயிண்ட், அதோடைய ஆட்டம்ஸ்ல ரொம்ப டைட்லி அரேஞ்சா இருக்கும் அயானிக் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கெமிக்கல் பாண்டிங்க்கு அதிகம் நீங்க கொடுங்க டைம் கெமிஸ்ட்ரியில. அதுக்கப்புறம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது வந்து பேலன்ஸ் ஆதாலே அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரியாக்டிவிட்டி சீரீஸ். ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து எதுக்கு அதிகம்? கால்சியமா, மெக்னீஷியமா, சோடியமா, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் ஆர்டர் வைஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரியாக்டிவ் சீரீஸ், ஆசிட் அண்ட் பேஸ், அதுக்கப்புறம் சொல்யூஷன், அண்ட் ஃபைனலா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். மறந்துட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த ஆறு டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பிவிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் போன தடவை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஆர்கனிசம்ஸ், அந்த ஹைட்ரா, அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம். ஹைட்ரா வந்து ஒரு அனிமல் கிண்டத்துல வர ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்சியா ஃபேமிலியில வரும். இது வந்து ஃபெர்மெண்டேஷனும் பண்ணும், அதுக்கப்புறம் பட்டிங் பண்ணும், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் மறுபடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளான்ட் டிஷ்யூஸ், பிளேலிஸ்ட்ல இருக்கு இதுவும். பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அனிமல் டிஷ்யூ ரெண்டுமே கவர் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் மார்ஃபாலஜி, பிளான்ஸோட பார்ட்ல இருந்து, எக்ஸ்டர்னல் பார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. செல்லு, போன தடவை செல்ல இருந்து நிறைய கொஸ்டின் எதிர்பார்த்தோம், பட் செல்ல இருந்து வரல. இந்த தடவை செல் எதிர்பார்க்கலாம்.
செல்லு, அதுக்கப்புறம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் பிசியாலஜி, ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இந்த டாபிக்லாம் மஸ்ட் கவர் பண்ணணும். நான் வந்து கவர் பண்ணுங்கன்னு சொல்ல, கண்டிப்பா அதெல்லாம் கவர் பண்ணணும். இதுல இருந்து கண்டிப்பா 30ல இருந்து ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்லயே வந்துடும். மீதி 10 கொஸ்டின் பேசிக் சயின்ஸ்ல இருந்து தான் வரும். மெட்டல்ஸ், இதில் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும்னா மெட்டல்ஸ் அந்த டாபிக்ல இருந்து கேட்கலாம். எது வந்து ஆசிட், எது வந்து பேஸ், ஆசிடும் ஆக்சிடும் சேர்ந்தா என்ன காம்பவுண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் எத்தனால் வந்து எத்தில் ஆக்சைடா மாறினா என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் ரியாக்ஷன் மெட்டல்ஸ் லெசன்ல பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மேக்ஸ்ல ஓவரால் நான் எவ்வளோ சொன்னேன்? 45 to 50 மார்க் ஸ்கோர் பண்ணணும் 55 கொஸ்டின்ஸ்ல, பிளஸ் 30ல 20 to 23, ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜிஏ பாட்டு பொறுத்த வரைக்கும் மொகால்ஸ் ஹிஸ்டரியை பார்த்துக்கோங்க. மொகால்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லேவ் டைனாசிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து டெல்லி சுல்தானேட்டுக்குள்ள தான் வருவாங்க, டெல்லி சுல்தானேட்டு. அதுக்கப்புறம் குப்தா, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக். அதே மாதிரி டோம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. போன தடவை ஷிஃப்ட்ல வந்து ஷெர்ஷாயோட டோம் எங்க இருக்கு கேட்பாங்க. சாசாரம், பீகார்ல இருக்கு அவருடைய டோம். இந்த மாதிரி டோம்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாம் ஜிஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் பேஸ்ல, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இம்பார்ட்டன்டான பாலிட்டிஸை பார்த்துக்கோங்க. சிஏ வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, சிஏ வந்து லீவ் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. இல்லாட்டி வந்து உங்களுக்கு இந்த 85+ மார்க் வந்து அடிப்படும். அதனால சிஏ நீங்க விட்டுருங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி இதில் பார்த்துக்கோங்க. ஜியாகிரபியில் கிளைமேட்டு, சாயில் பேஸ்ல இருக்கும், எந்தெந்த கிளைமேட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராப் சீசன் பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பார்த்துக்கோங்க. டைம் இருந்தா ஜிடிபி பார்த்துக்கோங்க. ஜிடிபி, அதுக்கப்புறம் டிமாண்ட் என்ன, ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய அந்த சின்ன சின்ன பிசிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, பிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணலாம். இது 15 கொஸ்டின்ல, இது வந்து நான் 5லேருந்து 7 கொஸ்டினுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இது 5 கொஸ்டின் வரலாம், வராமே போகலாம், இல்லாட்டி இது அதுக்கு மேலேயும் வரலாம். இந்த டாபிக் கவர் பண்ணால் உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். ஏன்னா இதுல இருந்து தான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் காங்கிரஸ் மூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. வேற என்னன்னா இன்னும் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம்னா ரெவால்ட் 857 பிவிக்யூ தயவு செய்து பாருங்க. RRBJ 2024 பிவிக்யூ 9 ஷிஃப்ட் நடந்துச்சு, அதை அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ இதுல இருந்து ஒரு 5லேருந்து 7 மார்க் நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஓவராலா நம்ம அந்த 55க்கு ஒரு 50, அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்ல வந்து ஒரு 23, இதுல வந்து ஒரு 5 ஒரு 7, 75+ வந்துடுது. ஸோ அப்போ நீங்க அசால்ட்டா இந்த கான்செப்டை ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்கன்னா தாராளமா நீங்க மார்க் எடுக்கலாம். ஓகே, அப்போ லாஸ்ட் மினிட்ஸ்ல இப்பதான் நம்ம அப்ரோச் பண்ணணும். எக்ஸாம் ஹால்ல நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் ஒவ்வொரு கொஸ்டினையும்? ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன் கொஸ்டினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சிங்கிள் லைன் கொஸ்டின், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் டபுள் லைன் கொஸ்டின். இது எல்லாமே ரீசனிங்லாம் நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். சிங்கிள் லைன்ல ரீசனிங்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸ் வரும். இதெல்லாம் சயின்ஸ் அடுத்து அப்படியே வரிசையாக. சயின்ஸை வந்து கடைசியாக வச்சுக்காதீங்க, வர அப்படியே சயின்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சிருங்க. ரவுண்ட் 1ல அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 60 மினிட்ஸ்க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் அக்யூரஸியோட. லாஸ்ட் அரை மணி நேரம் 30 மினிட்ஸ்ல இம்பார்ட்டண்டா நீங்க மார்க் பண்ணிருப்பீங்களா ரிவ்யூ பண்ண கொஸ்டின்ஸ்,
அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. சில பேர் வந்து இந்த 60 நிமிஷத்துல 50ல இருந்து 60 கொஸ்டினுமே போட முடியும். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த நம்ம டிசைட் பண்ண முடியும். நான் சொல்றது ஒரு ஆவரேஜா ஒரு பிகினருக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அட்வான்ஸா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுதான் பேஸ்மெண்ட். பவர் பிளே மாதிரி நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது பவர் பிளேல எவ்வளவு ரன் அடிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பேஸ்மெண்ட் செட் பண்ணும். நம்ம ரவுண்ட் ஒன் நம்ம எவ்வளவு செட் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு அந்த 30 மினிட்ஸ் நல்ல ஒரு காம் மைண்டை தரும். ஓகே, எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்சதை மட்டும் பண்ணுங்க. வித் அக்யூரசி போதும், உங்களுக்கு குறைஞ்சது 75+ வந்துடும். ஓகே, ஃப்ரம் மார்ச் 1ல இருந்து ஏஎல்பியில் டீசல் மெக்கானிக் கிளாஸ் நம்ம யூடியூப்ல எடுக்க போறோம். வேற ட்ரேடு வேணா சொல்லுங்க, அதுக்கும் நான் படிச்சுட்டு வேணா உங்களுக்கு எடுக்கிறேன். எனக்கு டீசல் மெக்கானிக் நான் ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், ஏன்னா எல்லாமே மெக்கானிக்கல் சிலபஸ் தான். ஸோ நம்ம எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு எத்தனை பேர் என்ன ட்ரேட் எடுத்துங்க எனக்கு தெரியல, பட் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேஇக்கு மெக்கானிக்கல் சிபிடி 2க்கான கிளாஸ் ஃப்ரம் மார்ச் 2nd, மார்ச் 1 வந்து சண்டே, மார்ச் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்டிபிசிக்கான 30-day பிளான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி அப்லோட் பண்ண போகிறோம் நாளையிலிருந்து. உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஈஸியாக காம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயத்த மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஈஸியாக கிராக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.